பால் தான் பாக்கி, ஒரு வினாடி மட்டும் தான் பாக்கி. அடிச்சிருக்கார் பாக்கியா, முடிஞ்சிச்சு. சாம்பியன்ஸ் 11 வீரர்கள் 140 கோடி பிரேயர் கோல்காய்க்கு இரண்டாவது முறையாக T20 வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க டீம் இந்தியா. ஹேட்ஸ் ஆஃப். Come on India. இந்த பாத்துக்கலாம் மச்சான். ஒரு 15 ஓவர் வரைக்கும் அந்த கிளாஸ் டாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் பூம்ரா போலிங் போட்டது காய்ச்சதோட ஓடவே பவுலர் ஹார்திக் பாண்டியா சூப்பர். பட் சூரியகுமார் யாதவ் ஹேட்ஸ் ஆஃப். பவுலர் விராட் கோலி, பவுலர் ரோஹித் சர்மா deserved it. Everybody get back up. Fantastic மச்சான். What a win. I tell you what, 2007 நான் பாத்துருக்கேன், 1980 ஆடிருங்க, 2011 நான் பாத்துருக்கேன். பட் இந்த மாதிரி win நான் பாத்துருக்கேன் மச்சான். ஒவ்வொரு டீமையும் நசுக்கினாங்க. பாகிஸ்தானுக்கு பாய் சொன்னாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு டாடா காமிச்சாங்க. அண்ட் பலமான சவுத் ஆப்பிரிக்காவை தோற்கடிச்சிருக்காங்க. இந்த இறுதிப் போட்டியில ஹார்திக் பாண்டியா 2 மாசம் முன்னாடி எவ்வளவு எமோஷனல் மனசுல இருந்துச்சு, இன்னைக்கு ஆனந்த கண்ணீரா மாறி இருக்கு. லவ் யூ ஹார்திக் பாண்டியா. தேங்க் யூ ரோஹித் சர்மா. ஃபேண்டாஸ்டிக். லுக் அட் தி எமோஷன்ஸ். இது எவ்வளவு முக்கியம் இந்த மனிதருக்கு. ஹார்திக் பாண்டியா கிளாஸனோட விக்கெட் எடுத்தப்பதான் இந்தியா சார்பா அந்த மேட்ச் திரும்பிச்சு. செஞ்சு காமிச்சிருக்காரு இந்தியாவுக்காக இந்த சாம்பியன்ஷிப்ல. பேட்டர் சூப்பர், போலர் சூப்பர். ஹார்திக் பாண்டியா 2க்கும் நடுவுல அச்சாணியா இருந்து இந்த சக்கரத்தை சுழட்டி இப்ப உலக சாம்பியன், உலக கோப்பையை வாங்கி கொடுத்திருக்காரு. 2வது முறையா T20 ஃபார்மேட்ல டீம் இந்தியா ஆயிருக்காங்க சாம்பியன். 4வது முறையா ஒயிட் பால் ஃபார்மேட்ல வேர்ல்ட் கப் ஜெயிச்சிருக்காங்க டீம் இந்தியா. ரோஹித் சர்மா, விராட் கோலி எல்லாருமே அவ்வளவு போராடி இருக்காங்க. எவ்வளவு பேர் இருந்தாலும் ஹார்திக் பாண்டியா இவருக்காக ஜெயிச்சிருக்கோம், ராகுல் டிராவிடுக்காக ஜெயிச்சிருக்கோம், விராட் கோலிக்காக ஜெயிச்சிருக்கோம், பும்ராக்காக ஜெயிச்சிருக்கோம். ஒரு கம்ப்ளீட் டீமை போட்டிருக்கு. ஏன்னா இந்த டீமை இந்த நாளை உருவாக்க அவங்க இன்னைக்கு நேற்று போராடல, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா போராடி இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேர்ல்ட் கப் சாம்பியன்ஷிப்ல தோல்வி, 50 ஓவர் வேர்ல்ட் கப்ல தோல்வி, அது எல்லாமே மாறி இருக்கு. இந்த நாள் மறக்க முடியாத நாள். இந்தியன் கிரிக்கெட் ஹிஸ்டரியில இன்னைக்கு ஒரு சகாப்தம் எழுதப்பட்டிருக்கு. எழுதினதுல முக்கியமான ஆள் அணித் தலைவர் ரோஹித் சர்மா. இப்ப தனக்குன்னு ஒரு டைம் வேணும்னு ஜாலியா ஓரமா வந்து இப்ப வாரத்தை பார்த்து நன்றியை சொல்றாரு. மனசுக்குள்ள அவ்வளவு விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற இந்த நாளுக்காக அவ்வளவு வருஷமா போராடி இருக்காங்க. எல்லாமே பலன் அளிச்சிருக்கு. இன்னைக்கு வேர்ல்ட் டீம் இந்தியா, இந்திய மக்கள் சார்பாக நாங்க இன்னைக்கு விளையாட்ட 11 வீரர்கள், இதுக்கு பின்னாடி இருந்த சப்போர்ட் ஸ்டாஃப், டீம்ல இருந்த பேக்கப் பிளேயர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட நன்றிகளை சொல்லிக்கிறோம். சிரம் தாழ்த்தி கைகூப்பி தலை வணங்குகிறோம். டீம் இந்தியா அவ்வளவு பெருமையை சேர்த்திருக்கீங்க எங்களுக்காக. தேங்க்யூ ரோஹித் சர்மா, தேங்க்யூ டீம் இந்தியா. மறுபக்கம் சவுத் ஆப்பிரிக்கா இதுவரைக்கும் இந்த ஸ்டேஜுக்கு வந்ததில்லை. இந்த ஸ்டேஜுக்கு வந்தாங்க, ஆல்மோஸ்ட் கோப்பையில ஒரு கையை வச்சிருந்தாங்க. ஆனா அங்கேயிருந்து தட்டி பறிச்சாங்க டீம் இந்தியா. இவரோட கண்ணீருக்கு காரணம் 2 மாசம் முன்னாடி இந்தியாவிலேயே இவரை பிடிச்சவங்களை யாராவது இருக்காங்களா அப்படின்ற கேள்வி மனசுல வந்துச்சு. அதை ஒவ்வொரு தடவையும் அண்டர் கோ பண்ணாரு. இன்னைக்கு அதே இந்தியாவுக்கு உலக கோப்பையை ஜெயிச்சு கொடுக்க முக்கிய காரணமா இருந்திருக்காரு. கடைசி பிரஷர் ஓவர் அவர் தான் போட்டாரு. வில்லரோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. What a fantastic game. What a fantastic game. And the T20 World Cup final